கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது வடமாநில பெண் குழந்தை பாலியல் சீண்டலுக்குள்ளாகி புதரில் வீசப்பட்ட கொடூரம். குழந்தையிடம் அத்துமீறல் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கைது. திருவள்ளூர் மாவட்ட கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்குள்ள தொழிற்சாலைகளில் பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். சிப்காட் சுற்றுப்பகுதிகளில் பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் இருந்து குடும்பத்துடன் வந்து வாடகைக்கு வீடெடுத்து தங்கி வேலை செய்து வருகின்றனர். சிப்காட் பகுதியில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்பில் 3 வயது பெண் குழந்தை காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பொதுமக்கள் உதவியுடன் தேடினர். அப்போது இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண்கள் சிலர் முட்புதரில் பச்சிளங்குழந்தை காயங்களுடன் உடல்நலம் குன்றியிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து குழந்தையை மீட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அருகில் வசித்து வந்த இளைஞர் பெண் குழந்தையிடம் பாலியல் சீண்டல் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறுமியிடம் வடமாநில இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நிலையில் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக பாதிக்கப்பட்ட குழந்தையை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முட்புதரிலிருந்து பச்சிளங்குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் கொடூர செயலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து அடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சிறுமியை ஒரே அறையில் இருந்த வடமாநில இளைஞர்கள் 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சிப்காட் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகாரை சேர்ந்த பிபின் மஞ்சி வயது 19 என்ற குற்றவாளியை கைது செய்துள்ளதாக கூறினர். தங்களது வீடுகளிலும் பள்ளி செல்லும் குழந்தைகள் உள்ளதாகவும் காலையில் வேலைக்கு சென்றால் மாலையில் தான் வீடு திரும்புவதாகவும் தங்களது குழந்தைகளுக்கும் உரிய முறையில் பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து பொதுமக்களை சமரசம் செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். 3 வயது குழந்தையிடம் வடமாநில தொழிலாளி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்துமதி பேசுறேன். ஒரு 4 மணிக்கு ஒருத்தன் கத்தி வச்சு இந்தியார் பையன்லாம் அத இன்னொரு மாநிலத்தை சேர்ந்துடாம வந்து ஒரு குழந்தை இந்தியார் குழந்தை 3 குழந்தை கூட்டு ரூம் உள்ள போனான். அதை நான் கண்ணால பார்த்து சரி அவன் இந்தியார் பசங்களை கூட்டு போறான், தமிழ்கார பசங்களை கூட்டு போனா பிரச்சனைட்டு இந்தியார் பசங்க நான் கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க வந்து சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 7 மணி இருக்குன்னு வச்சுக்கலாம். 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணிக்கு குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவங்க என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை என்னென்னவோ பண்ணிருக்கான். 2 வயசு என்னென்னவோ பண்ணிருக்கான். நாங்க டேஷனே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 பேர் அடிச்சவனா அவன் ஓடிட்டு இருக்கிறான். அது கான்ட்ராக்ட்காரங்களோ இல்ல இவங்க போலீஸ்காரங்க தான் அதுக்கு ஏத்து ஒரு இது எடுப்பாங்களோ இன்னான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தை வீட்டுல இருந்த குழந்தைய பிஸ்கெட் கொடுத்து கூட்டு போயிருக்கான். அவன் பொதுல கடிச்ச முள்ளு பொதுல இருந்து கடிச்சது குழந்தை. அந்த முள்ளு பொதுல என்னவோ பாத்ரூம் போறவங்க பாத்துருக்காங்க. என்னடா இது குழந்தை இங்க இருக்கேன்னு தூக்கிட்டு வந்து தண்ணி முக்குன்றதான் தண்ணி ஊத்தி பார்த்தா அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கண்டிஷன், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்குன்னு இது வரைக்குமே எங்களுக்கு தகவல் கிடையாது. அவங்க போலீஸ்கார கேட்டா சின்ன ஜிஹெச் ஏத்துட்டு போனோம். சின்ன ஜிஹெச் இருந்து பெரிய
பெரிஜிஹெச் ஏத்திருக்கோம்னு சொல்றாங்களா கண்டி நல்லா இருக்குன்றாங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்க நல்லா இருக்குன்றாங்களா கண்டி. அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் எங்களுக்கு இன்ஃபார்ம் வரல. என்ன ஏதுன்னு நம்ம எதனா ஒண்ணு கேட்டோம்னா என்ன முடிவு இதுக்கு எங்களுக்கு இந்தியார் இந்த ஊர்ல வேணாம், அந்த புதுப்பேட்டை கிராமத்துல இந்தியாருங்க வேணாம்னா நாங்க எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்களா கண்டி. ஒரு நடவடிக்கை எடுக்க போறது இல்ல. ஒரு வாட்டி இந்தியாரன் ஒழிஞ்சிட்டான்னு வந்து கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட், செல்லு திருட்டான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கெஞ்சா ஓட்டான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு நடவடிக்கை எடுக்கல. தமிழ்காரங்களை பார்த்தா பிடிக்கிறாங்களா கண்டி, இந்திக்காரங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேன்றாங்க. தமிழ்கார நைட்டு 1 மணிக்கு கடைக்கு போய் டீ சாப்பிடணும்னு போனா அவரும் நைட் அன்னைட்டு வேலை பார்த்துட்டு பிடிச்சிக்கிறானுங்க. பிடிச்சி இவங்க மேல சந்தேகமா இருக்கு, நீ ஊது கைய கட்டுன்றாங்க. அப்ப இந்திக்காரங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு கொடுக்குறீங்க? அப்ப இந்திக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கு, என்ன அத்தாச்சி இதோட நீ பண்றீங்க? அந்த குழந்தை பெரிய ஜிஹெச்ல இருக்கு, சின்ன ஜிஹெச்ல இருந்து பெரிய ஜிஹெச் ஏத்திருக்காங்க. அந்த ஜிஹெச்ல இருந்து நான் நடவடிக்கைன்னு ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. இவங்க கேட்ட நடவடிக்கை எடுக்கிறேன் நாங்க எடுக்கிறோம், இப்போதைக்கு நீங்க விடுங்க நாங்க நடவடிக்கை எடுக்கின்றாங்களா கண்டி. ஒரு மேல ஒரு ஸ்டெப் வச்சு அவங்க போல. ஆனா அதுக்கேற்ற தீர்வு இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க மொத்த பேரை நின்று இந்த குழந்தைக்கு ஒரு தீர்வு வாங்கி தரணும், எங்களுக்கும் ஒரு தீர்வு. இந்த புதுப்பேட்டை கிராமத்துல இந்திக்காரங்க இல்லாத அளவுக்கு நீங்க எங்களுக்கு ஒழிச்சு கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை.